ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் உமா மஷ்ரூம் ஃபார்ம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் லைவில் இருக்கும்போது எப்படி ஸ்டெர்லைட் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். மஷ்ரூம் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு ஸ்டெர்லைசேஷனுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளானுங்கிறது சுத்தமான இடத்துல தான் மட்டும்தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டெர்லைசேஷன் ரொம்ப ரொம்ப பார்த்து செய்யணும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதனால கூட கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால எப்பயுமே ஸ்டெரிலைசேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ ப்ரோ ஸ்டெர்லைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்டு போட்டு நமக்கு 20வது நாள் 22வது நாளாக நமக்கு ஈல்டு வந்துடும், மஷ்ரூம் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம அந்த பெட்டோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 50 to 60 நாள். அந்த 50 to 60 நாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா, பெட்டு தூக்கி வெளியே போடும்போது அந்த பெட் ஆல்ரெடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தேவையில்லாத கொசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிங்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அடுத்த நம்ம பேட்ச் போடும்போது அந்த பூச்சினால அந்த பேட்சுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதனால கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் ஸ்டெர்லைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபேமிலி இப்போ நான் அதுதான் பண்ண போகிறேன். நம்மளும் 50 to 60 நாள் ஆகிப்போச்சு பேக்கு. ஸோ வாங்க எப்படி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 90 நாள் இருக்கும். நான் நம்மளே சில பல காரணங்களால் கொஞ்சம் இந்த பேக்கெல்லாம் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ நாள் எப்பயுமே ஒரு ஃபார்மில் இந்த மாதிரி பேக்கை வச்சிருக்கவே கூடாது. ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த பேக் வச்சிருக்கவே கூடாது. ரீசன் என்னன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடியே, பூச்சிங்க அப்படின்னு. இந்த பூச்சிங்கனால இந்த பெட்ல இருந்து அடுத்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வரத்துக்கு ரொம்ப சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் 50 to 60 நாள், 60 நாள் மேக்ஸிமம் 60 நாளுக்குள்ள பெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து வெளியே போட்டுருணும். எல்லா பேக்கையும் அந்த மாதிரி எடுத்து வெளியே போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாலத்தீன் 50% ஈசி அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கில்லர்ஸ்ல மாலத்தீன் 50% ஈசி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கலை வாங்கி 1 லிட்டர் தண்ணீரை 2 ml 2 மில்லிமீட்டர் ஊற்றணும். இந்த கயிறுங்களுக்கும் அடிச்சுக்கோங்க. ஏன்னா பெட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தாங்குது பார்த்தீங்களா, ஆனால் இதுக்கும் ஃபுல்லாக அடிச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, எப்படியும் சில பேருக்கு டவுட் இருக்கும், என்ன ப்ரோ மஷ்ரூம் ஃபார்ம்ல கெமிக்கல் யூஸ் பண்ணுவோமா? நம்ம மஷ்ரூம் ஃபார்ம்ல எப்பயுமே கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம்ல, நீங்க என்ன ப்ரோ புதுசாக கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ண சொல்றீங்க, அதனால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு யாருக்கா இருந்தாலும் டவுட் இருக்கும். இந்த கெமிக்கல் பொறுத்தளவுக்கு அந்த ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா, அதனால மஷ்ரூமுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அது சாப்பிட்றதுனால அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிங்க, புழு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் அடிக்கணும். ஸோ இதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. மருந்து அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ எல்லா பக்கமும் இந்த பக்கம் அடிச்சிட்டோமா, இந்த அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 to 5 ஹவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விடக்கூடாது. மஷ்ரூம் ஃபார்ம்ல தண்ணியே விடக்கூடாது. அது 4 to 5 ஹவர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா இருக்கிற பூச்சி புழு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விடக்கூடாது. ஸோ அந்த மருந்து போட்டதுக்கப்புறம் 4 to 5 ஹவர்ஸ் கழிச்சு வேணா நீங்க வேணா தண்ணி விட்டுக்கலாம். முன்னாடியே தண்ணி விட்டீங்கன்னா மருந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிங்க எல்லாம் கொள்ளாது. ஸோ இதுதான் ஸ்டெரிலைசேஷன். மஷ்ரூம் ஃபார்ம் லைவ் மஷ்ரூம் ஃபார்ம் போயிட்டு இருக்கும்போது இப்படிதான் ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். ஸோ இப்போ மஷ்ரூம் ஃபார்ம் எப்படி லைவ்ல மஷ்ரூம் ஃபார்ம் போயிட்டு இருக்கும்போது எப்படி ஸ்டெரிலைட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம். அது நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி மஷ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு டவுட்டு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கண்டாமினேஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா என் நம்பர் கொடுக்குறேன்.
கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மஷ்ரூம் ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஐடியாவோட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.